Swayam Prabha. Digital India. Educated India. முந்தைய பாடத்தில் இந்த ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் 3 விஷயங்களை பார்த்தோம். குரூப் டெக்னாலஜி அல்லது செல்லுலர் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தோம். ஜஸ்ட் இன் டைம் மேனுஃபேக்சரிங்னு பார்த்தோம். ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங்னு பார்த்தோம். இந்த 3 விஷயங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக இந்த பாடத்திலேயோ இல்லை வரும் ஸ்லைட்ஸ்லேயோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த எப்படி இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடினுடைய தலைப்பு. மெத்தடாலஜி ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட். எப்படி மேனுஃபேக்சரிங்கை, அதாவது எப்படி ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் முறைகளில் மாற்றம் செய்து அதில் முன்னேற்றம் அடையிறது, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு 3 உதாரணம் பார்த்தோம். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த பாயிண்ட்லேயே இந்த 3 பற்றி சொல்லிவிட்டு அடுத்த மெத்தடில் போயிடுவோம். அடுத்ததில் பார்த்தீங்கன்னாக்க ஹியூமன் ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ராசஸஸ். ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் பொருட்களை பண்ணுறதுக்கு உண்டான மனிதர்கள், அவங்கள்ட்ட இருக்கிற திறன், அது வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும்போது அங்கே இருக்கிற மனிதர்கள், அதற்கு உண்டான தகுதி, அதுக்கு உண்டான ட்ரைனிங், அதுக்கு உண்டான பயிற்சி, அதுக்கு உண்டான ஒரு அவங்களுக்கு கொடுக்கப்படும் உரிமைகள், அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த டைரெக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அதாவது ஒவ்வொரு வேலை செய்பவரும் அவர்கள் செய்யும் வேலையிலே அவர்கள் மிகவும் திறமையானவர்கள் அப்படின்னு அவர்களை உணர வைத்து, அதே நேரத்தில் அந்த திறமையையும் கொடுத்து பண்ணினாங்க. அதை செய்வதற்காக 2-3 மெத்தடாலஜிஸ் வந்தது. அதில் வந்து சிலது இங்கே பார்க்கலாம். இங்கே இதில் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு முதல்ல ஒன்று வந்தது. இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். வேறு ஒரு ஸ்லைடில் இதை பார்த்தோம். கிட்டத்தட்ட 1960s ஆரம்பித்து இன்னி வரைக்கும் குவாலிட்டி அப்படிங்கிறத ஒரு மேனேஜ்மெண்ட் ஐடியாவாக கொண்டு வந்து பண்ணாங்க. அதற்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் நிறையா வந்தது. அதை 3ஆவதாக காமிச்சிருக்கோம். ISO 9000 அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் வந்தது. அதாவது பொருளுடைய குவாலிட்டி இல்லை, அந்த பொருளை உற்பத்தி செய்யும் நிறுவனம், அந்த ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கப்படுற சர்டிஃபிகேட் தான் ISO 9000 அப்படிங்கிறது. இந்த பொருட்களில் சில சமயம் வந்து நம்ம ISI சர்டிஃபிகேஷன் பார்ப்போம். உதாரணத்துக்கு இந்த தண்ணீர் பாட்டில், அதில் வந்து ஒரு ISI சர்டிஃபிகேஷன் பார்க்க முடியும். ISO சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது பொருளுக்கு கொடுக்கப்படுறது இல்லை, அந்த பொருளை உற்பத்தி செய்யும் நிறுவனத்துக்கு, ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1990s ஆரம்பித்து இன்னை வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ ஒரு நிறுவனம் வந்து ISO சர்டிஃபிகேட் வச்சுருக்கு அப்படின்னாக்க அவர்கள் செய்யும் பொருட்கள் தரமானவையாக இருக்கும். தரமான பொருட்களை செய்யக்கூடிய திறமை, எபிலிட்டி அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத சர்டிஃபை பண்ணி கொடுக்கறது பேர் ISO 9000. நிறைய நேரங்களில் இப்போ ஒரு சப்ளையரை செலக்ட் பண்ணும்போது அவங்க ISO வச்சுருக்காங்களா, அவங்கள்ட்ட குவாலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்த்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். அதனால் எல்லாருமே ஒரு குவாலிட்டியை, ஒரு தரம் அப்படிங்கிற குவாலிட்டியை வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டு அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட், அதுக்கு உண்டான ப்ராசஸஸ் பண்ணுறது. இதை தான் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஃபோக்கஸ் ஆன் பீப்புள். ஒரு பொருட்களை செய்யும்போது அந்த செய்யும் மனிதர்களுக்கு அந்த திறமை, தகுதி, நம்பிக்கை, எல்லா குணங்களும் அவங்களுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களே ஒரு குரூப்பாக இருந்து ஆரம்பம் முதல் முடிவு வரை செய்யக்கூடிய ஒரு ஒற்றுமையோடு அந்த தகுதியை கொடுக்கறது வந்து டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. அது வந்து செய்கிற மக்களுக்கும் கொடுக்கும், அதே மாதிரி அந்த நிறுவனத்துக்கும் அந்த ஒரு எம்பவர்மெண்ட் அதெல்லாம் பண்ணும். குவாலிட்டி சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் வந்தது, இன்றைக்கும் பாப்புலராக இருக்குது.
சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். பொருட்களை ஒன்று செய்யும்போது ஃபேக்ட்ரியில் எல்லாத்துலேயும் அந்த பிரச்சனையை தீர்வு பண்ணுவதற்கு ஒரு சின்ன குரூப் ஃபார்ம் பண்ணி உருவாக்கி அந்த குரூப்பில் வந்து அந்த வேலை செய்கிற இடத்தில் இருப்பவர்கள், அந்த வேலை சம்பந்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய அதிகாரிகளாக இருக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. ஆனால் டே டு டே அந்த வேலையை செய்பவர்கள் அவர்களை ஒரு குரூப் ஆக்கி அவர்களுக்கு அதுக்கு உண்டான டைம் கொடுத்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி எங்கே ப்ராப்ளம் வருது அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு அவங்களே டிஸ்கஸ் பண்ணி அவங்களே அதுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வை கண்டுபிடித்து அவங்க மேனேஜ்மெண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணி அப்புறமா அதை செய்து காட்டி அதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் குவாலிட்டி சர்க்கிள்னு பேர். அது ஒரு குவாலிட்டி இனிஷியேட்டிவ். ஒரு நிறுவனம் குவாலிட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணின்னு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க. ஃபுல் ப்ரூஃபிங், கைசன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது சம்பந்தமாக படிக்கலாம். அதை ஒரு காலகட்டத்திலேருந்து நிறுவனங்கள் வந்து டோட்டல் குவாலிட்டியை கொண்டு வர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட இதே நேரத்தில் வந்து இதுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் முறையிலையும் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாப்புலராக வர ஆரம்பிச்சது. அதே மேனேஜ்மெண்ட் ரீஇன்ஜினியரிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அதை மறுபடியும் இன்ஜினியர் பண்ணுறது, அதை மறுபடியும் வேறு ஒரு விதமாக உருவாக்குவது அப்படிங்கிறது ரீஇன்ஜினியரிங் அப்படிங்கிறது. இதை பற்றி ரொம்ப சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த ரீஇன்ஜினியரிங் பண்ணும்போது சாதாரணமாக என்ன ஆகும்னாக்கா நிறையா வந்து கம்ப்யூட்டர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதெல்லாம் வந்து நிறைய தேவைப்படும். அதனால் அது வந்து ஒரு காஸ்ட்லி ப்ராப்போசிஷன், பணம் செலவு அதிகமாகிற ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்கை பற்றி படிக்கும்போது 2-3 வார்த்தைகள் சொல்லுவோம். ராடிக்கல், ட்ரமாட்டிக் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைகள் அங்கே வரும். ராடிக்கலி நியூ வே ஆஃப் டூயிங் சம்திங் அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக புது விதமாக ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். ராடிக்கலுங்கிற அர்த்தத்துக்கு புது அப்படின்றது தவிர இது வரைக்கும் செய்யாத ஒரு பிரமிப்பு கொடுக்கும் வகையில் புதிதாக ஒரு விஷயத்தை செய்வது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப காமன் அண்ட் ரொம்ப பழகின ஒரு விஷயம் வந்து பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஜிபே அல்லது இந்த டெலிஃபோன் மூலமாக பணத்தை கொடுத்து வாங்குதல் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாருக்கும் இன்றைக்கி ரொம்ப பழகின விஷயம். நிறைய நேரங்களில் வந்து நம்ம பர்ஸில் ஃபிசிக்கலாக பைசா இருக்காது. சின்ன ஒரு இது வாங்கினா கூட ஃபோன் மூலமாக அதை பே பண்ணி முடிச்சுடலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள். இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாம் இன்றைக்கும் வச்சுன்னு இருக்கோம். ஆனால் அந்தளவு யூஸ் பண்ணுறோமான்னு தெரியாது. அந்த கார்டு, ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் மெஷின். ஸோ ஏடிஎம் மெஷினை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். ஒரு மெஷினுக்கு முன்னாடி நின்று ஒரு அட்டையை அதில் போட்டான்னாக்க மெஷின்லேருந்து பணம் வரும். நம்ம பணம் தான், ஆனால் அந்த பணம் வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம நினச்சே பார்த்ததில்லை. அது வந்து இட் இஸ் எ வெரி ட்ரமாட்டிக் வே. அது வரைக்கும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பணம் கேஷ் வேணும்னாக்கா பேங்க்கில் போய் லைனில் நின்று ஒரு சீட்டு எழுதி கொடுத்து இவ்வளோ பணம் வேணும்னா அவங்க எண்ணி கையில் கொடுப்பாங்க. ஒரு மெஷினுக்கு முன்னாடி நின்று நமக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அட்டையை வந்து அந்த ஸ்லாட்டில் செலுத்தி இவ்வளவு பணம் எனக்கு வேணும்னு கேட்டால் அந்த மெஷின் அந்த பணத்தை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போது ஒரு 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 கதவு மூடி இருக்குது. அந்த கதவை இப்போ வந்து நம்ம திறக்கணும் அப்படின்னாக்க முன்காலத்தில் என்ன பண்ணுவோம், கதவை தட்டினா யாரானு வந்து திறப்பாங்க. அப்புறமா அதுக்கு உண்டானதில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பயோமெட்ரி கொடுத்தாங்க, ஒரு அட்டையை கொடுத்தாங்க. அந்த அட்டையை பிளாஸ்டிக் கார்டை அப்படி காமிச்சிங்கனாக்க அது ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அந்த பெரிய கதவை அது தானாக நமக்கு திறக்கும். அது வந்து ஒரு பெரிய ட்ரமாட்டிக் வே ஆஃப் டூயிங் சம்திங். ஒரு கடைக்கு போய் கையில் கேஷ் இல்லாமல் ஒரு அட்டையை கையில் வைத்து கொண்டு ஒரு கடைக்கு போய் என்னால் ஒரு பொருள் வாங்க முடியும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். கேஷே வேண்டாம் கையில். ஆனால் இதையே நீங்கள் 30 வருஷம் 40 வருஷம் அந்த ஏதோ ஒரு காலகட்டத்தில் நினைச்சே பார்த்துருக்க முடியாது. ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கணுன்னாக்க நம்ம கையில் பணம் வச்சுப்போம். இல்லைன்னாக்க அந்த கடைக்காரங்க ஒத்துனாங்கனாக்கா செக் புக் எடுத்துன்னு போய் செக் எழுதி கொடுப்போம்.
அவங்க கூட செக்கு ஒத்துக்க மாட்டாங்க நிறைய இடங்களில். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கையில் கேஷ் தான். கேஷ் எடுத்து பேங்க்குக்கு போய் பணத்தை கொண்டு வந்து அதுக்கு உண்டான பணத்தை கொண்டு வந்து அதை பையில் போட்டுட்டு ஜாகிரதையாக அதை வச்சுட்டு போய் கொடுத்து வாங்க. ஸோ ஒரு விஷயத்தை வந்து ட்ரமாட்டிக்காக ரேடிக்கலாக பண்ணுறதுங்கிறது வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் அப்படின்னு பேர். அதுக்கு அந்த மாதிரி சிஸ்டம்ஸை உண்டாக்குவதற்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, நிறைய கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தேவை. அது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக வந்து இன்றைக்கும் இது நம்மளோட இருக்குது. இப்போ ஒரு டெக்னாலஜி இருக்குது, இன்றைக்கி பல விஷயங்களை ஃபோன்லேயே பண்ண முடியாது. ஒரு காலத்தில் ஃபோனில் ஒரே ஒரு விஷயந்தான் பண்ண முடியும், டயல் பண்ணி பேச முடியும். இன்றைக்கி டயலே பண்ண மாட்டோம் ஃபோனில், ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறோம் நம்பர்ஸை. இதை முன்னாடி அந்த டயல் இருக்கும், சுற்றி சுற்றி அந்த நம்பரை டயல் பண்ணி பேசுகிற ஒரு வேலை தான் ஃபோன் பண்ணும். இன்றைக்கி அதை தவிர எத்தனையோ வேலைகளை ஃபோன் நமக்கு செய்யுது. ஸோ இதெல்லாம் வந்து ரேடிக்கல் அண்ட் ட்ரமாட்டிக் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். அதை வந்து ஓரளவுக்கு மேனுஃபேக்சரிங்கில் உற்பத்தியில் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நமக்கு இந்த ஸ்லைடு சொல்லி கொடுக்குறது. இதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறோம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ். டேட்டா தகவல் அப்படின்னு சொன்னோம், எண்கள் டேட்டா, இன்ஃபர்மேஷன் தகவல்கள், அதெல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட் உண்டாக்கினாங்க. மேனுஃபேக்சரிங்க்கு உண்டான ஒரு சாஃப்ட்வேர் சப்போர்ட்டை கொண்டு வந்தாங்க. அது சம்மந்தமாக 3 பேசிக் பாயிண்ட்ஸ் இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஒன்று வந்து மெட்டீரியல்ஸ் ரிக்குவயர்மெண்ட் பிளானிங் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர், அது பேர் எம்ஆர்பி அப்படின்னு பேர். எம்ஆர்பி அப்படின்னாக்கா இந்த கான்டெக்ஸ்டில், நம்ம படிக்கிற கான்டெக்ஸ்டில் மெட்டீரியல்ஸ் ரிக்குவயர்மெண்ட் பிளானிங், அது அப்படி தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். இந்த ரீட்டைல் ப்ரைஸுங்கிறத வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அதுலேயும் சில எம்ஆர்பின்னு எழுதியிருக்கும். ஒரு பொருளை வாங்கினீங்கன்னாக்கா எம்ஆர்பி அப்படின்னு போட்டிருக்கோம், அது வந்து அந்த இடத்துல ரீட்டைல் ப்ரைஸ்னு வரும். அது இல்லை, இது மெட்டீரியல்ஸ் ரிக்குவயர்மெண்ட் பிளானிங். அதாவது ஒரு பொருளை செய்யணும்னு நம்ம முன்னாடி பார்த்தோம், வேறு சில பொருட்களை வாங்கி அதை வச்சு அதை ப்ரொடியூஸ் பண்ணி மெஷின் பண்ணி அசம்பிள் பண்ணி நம்ம ஒரு பொருளை உண்டாக்குறோம். ஸோ அது வந்து இப்போ ஒரு சின்ன இந்த வாட்டர் பாட்டில் அப்படின்னாக்கா ஒரு 3-4 பொருட்கள் தான் தேவைப்படும் வாட்டர் பாட்டில் பண்ணுறதுக்கு. ஆனால் இதே ஒரு உதாரணமாக ஒரு கார் எடுத்துனீங்கன்னாக்கா பல ஆயிரம் பொருட்கள் தேவைப்படும். ஸோ இப்போ ஒரு கார் பண்ணுறதுக்கு எத்தனை ஒன்று வேணும்னு பார்க்கணும். இப்போ டயர் வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நார்மலாக வரும், கூட ஒரு ஸ்டெப்னி சேர்த்திங்கன்னா 5 வீல் வரும். ஸ்டியரிங்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டியரிங் தான் இருக்கும். அந்த மாதிரி கதவுகள்னு பார்த்தா சிமெட்ரிக்காக 2 செட்டு கதவு வரும். சில கார்களில் ஒரே மாதிரி கதவுகள் இருக்கும், சில கார்களில் மாறி இருக்கும். அதெல்லாம் அந்த ப்ராடக்ட்டுக்கு தகுந்தாற் போல் ஒரு பொருளும் எந்தெந்த அளவு ஒரு கார் பண்ணுவதற்கு எவ்வளவு பொருட்கள் இது தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அதை கண்டுபிடிச்சி எழுதி வச்சுக்கிறது, அது பேர் தான் பில் ஆஃப் மெட்டீரியல். அதை பிஓஎம் அப்படின்னு காமிச்சிருக்கோம், பில் ஆஃப் மெட்டீரியல்னு பேர். கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் ரெக்கார்ட் நோட் புக் மாதிரி எழுதி வச்சுட்டு பண்ணாங்க. கம்ப்யூட்டரைஸ் பண்ணவுடனே அதெல்லாம் அழகாக ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேருக்குள்ளே போயிடுது. அதில் மாற்றங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப எளிதாக மாறிவிட்டது. இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு காம்ப்ரிஹென்சிவாக ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்கறது அப்படின்னா அந்த சாஃப்ட்வேருக்கு எம்ஆர்பி அல்லது மெட்டீரியல்ஸ் ரிக்குவயர்மெண்ட் பிளானிங் அப்படின்னு பேர். அது தவிர இன்னும் சில விஷயங்கள் பண்ணிட்டு லாட் சைஸிங் அப்படின்லாம் இருக்குது, அதை பின்னாடி படிப்போம் என்னன்ட்டு. ஆர்டர் பண்ணும்போது எப்படி ஆர்டர் பண்ணுறது பொருட்களை அப்படின்னு சொல்கிறது பேர் லாட் சைஸிங், அதை பின்னாடி படிப்போம். அதுக்கப்புறமா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸஸ் பிளானிங் அப்படின்னு வந்தது, இஆர்பி அப்படின்னு பேர். இதை வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து இஆர்பி ஆஸ் அ லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எம்ஆர்பி. எம்ஆர்பிங்கிறது ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே நடக்கிற விஷயங்களை மட்டும், பொருட்களை செய்கிறது மட்டும் சம்மந்தப்பட்டது. இதே இஆர்பிங்கும்போது ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஃபைனான்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய சாஃப்ட்வேராக எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கனெக்ட் பண்ணி கொடுக்குற சாஃப்ட்வேருக்கு இஆர்பின்னு பேர். ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லாஜிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எம்ஆர்பி. இன்னொரு வகையில் பார்க்குறவங்க சொல்லுவாங்க அது எம்ஆர்பி வச்சு அதுலேருந்து சொல்லக்கூடாது, இஆர்பிங்கிறது ஒரு தனி சிஸ்டம், அதுக்குன்னு ஒரு தனி ஸ்டேட்டஸ் உண்டு அப்படின்னு சொல்கிற இதுவும் இருக்குது. ஸோ நம்ம அப்படியும் எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். ஆனால் முக்கியமாக வேண்டியது ஒரு பெரிய சாஃப்ட்வேர். இந்த ஆர்கனைசேஷன் நடக்கிற எல்லா விஷயமும் அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து அதன் மூலமாக நம்ம டெசிஷன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறது ஒன்று. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இங்கே வருது, நம்ம அதைத்தான் இங்கே மெயினாக படிக்க போகிறோம்.
ஸோ முக்கியமாக அதில் எழுதப்பட்டிருக்கிறது இன்டகிரேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம 3 விஷயங்கள் பார்த்தோம். ப்ரொக்யூர்மெண்ட், மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன். பொருட்களை வாங்குதல், அதை வந்து ஒரு தரமான வேறு ஒரு பொருளாக செய்வது, அப்புறம் அதை அனுப்புவது, செலுத்துவது, அனுப்புவது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, கொடுப்பது, எல்லாம் பண்ணுறது பேர் சப்ளை செயின். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்து ப்ராப்ளம் சால்விங், ஆப்டிமைசேஷன், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு நடுவில் நான் ப்ராப்ளம் சால்விங், ஆப்டிமைசேஷன் அப்படின்லாம் சொன்னேன். இப்போ காஸ்ட், செய்யும் செலவு, அதை குறைக்கணும் அப்படின்னாக்க நம்ம எப்படி குறைக்க முடியுங்கிறத கணக்கு போட்டு, சரி இவ்வளோ பொருட்கள் வாங்கணும், இதை இங்கேருந்து கொண்டு வரணும், இது மூலமாக அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து கணக்குகள் மூலமாக அதெல்லாம் சால்வ் பண்ணி படிக்க போகிறோம். அதனால இந்த ப்ராப்ளம் சால்விங். ஆப்டிமைசேஷன் அப்படின்னாக்க ஒரு விஷயத்தை வந்து மிகச்சிறந்த முறையில், மிகச்சிறந்த முறையில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறது ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற இது 3வது விதம் பார்த்தோம். 4வது விதம் வந்து கொஞ்சம் ஜென்ரலைஸ் பண்ணி சொல்கிறோம். ஓவரால் பிஸ்னஸ்லேருந்து எப்படி பார்த்தாங்க மேனுஃபேக்சரிங்கை அப்படிங்கிறதுக்கு 2-3 எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று பிஸ்னஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒரு இதில் பார்த்தோம். அப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ட் மேனேஜ்மெண்ட், கோல், சிங்க்ரனஸ் மேனுஃபேக்சரிங் இருக்குது. இதுதான் வந்து இந்த கோல்ட்ராக்ட்னு அந்த பேரை நம்ம முதல்ல இந்த பாடம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தோம். அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ண ஒரு மெத்தட் பேர், அதுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் மேனேஜ்மெண்ட், தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், சிங்க்ரனஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்லாம் பேர். அந்த புஸ்தகம், த கோல்ங்கிற புஸ்தகம் தான் இதுக்கெல்லாம் ஆரம்பமாக இருந்தது. இது ஒரு 40 வருடங்களாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் என்ன ஐடியாஸ் இருக்குங்கிறதையும் இப்போ நம்ம இதுக்கப்புறமா பார்க்க போகிறோம். அப்புறமா என்ன பண்ணாங்க, அஜிலிட்டி அப்படின்னு ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. அதாவது அஜைலாக இருக்கணும் அப்படின்னு, அலர்ட் அப்படின்னு அந்த கிட்டத்தட்ட அந்த மீனிங்கில் வரும். அஜைல்னாக்க நம்ம வந்து ஒரு தற்காப்போட எப்போவுமே தயாராக ஒரு நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஒரு வேகமாக முன்னேறும் திறமை எல்லாம் அஜைல் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி அர்த்தங்கள் வருது. அது சம்மந்தப்பட்டது அஜிலிட்டி அப்படின்னு ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. 90s 80s வந்தது. அதுவும் கிட்டத்தட்ட 35-40 வருஷங்களாக இருக்குது. அதில் நிறைய ஐடியாஸ் கொண்டு வந்தாங்க. என்னன்னாக்கா எம்பவரிங் த கஸ்டமரை நிறைய இன்வால்வ் பண்ணி, பொருட்களை வாங்குபவரை இன்வால்வ் பண்ணி, அவருக்கு வந்து முடிவுகள் எடுக்கிற மாதிரி எம்பவர் பண்ணி அவங்களுக்கு உரிமை கொடுத்து பண்ணணும். கோஆப்பரேட் அண்ட் கம்பீட் அப்படின்னாங்க. நார்மலாக இந்த 2 விஷயம் வந்து சேர்ந்து போகாது. கம்பீட்னா நம்ம காம்படிட்டர், நமக்கு போட்டியாளரோடு நம்ம எப்படி கோஆப்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வரும். அவங்க சொன்னாங்க, தேவைப்படும் போது அது பண்ணுறதுல தப்பு இல்லை. தமிழில் சில பழமொழிகளில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாட்சிக்காரன் காலில் விடுறதை விட சண்டைக்காரன் காலில் விடுறது பெட்டருங்கிற மாதிரி. அது வந்து ஒரு கான்டெக்ஸ்டில் சொல்லப்படுகிறது. இது எக்ஸாக்டாக அந்த மீனிங் இல்லை. ஆனால் நம்மளோட போட்டி போடும் ஒருவரோடு கூட நம்ம கோஆப்ரேட் பண்ணான்னாக்க 2 பேருக்குமே அது லாபகரமாக இருக்கும் நிலையில் அது பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற ஐடியாவில் அது மாதிரி பிஸ்னஸில் செய்ய முடியும். அது நிறைய உதாரணங்கள் இருக்குது. போட்டியாளர்களே வந்து சேர்ந்து வேற ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது பேர் பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ்னு பேர். இப்போ இது நான் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டோமான்னு சொன்னான்னாக்க இல்லை. சில விஷயங்களை பார்த்துருக்கோம். ஆரம்ப காலத்தில் எப்படி இதெல்லாம் உண்டாச்சு, 60s 70s 2000 வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் எப்படி இதெல்லாம் செஞ்சாங்கங்கிறத இப்போ பார்க்குறோம். அதற்கு பின்னால் வந்து நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்லாம் வந்திருக்கு. ஃபேக்ட்ரி ஆஃப் தி ஃப்யூச்சர் அந்த மாதிரிலாம் வந்தது. நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து இன்னும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். இன்னும் நிறையா டீட்டெயிலாக ஆட்டோமேஷன் சம்மந்தப்பட்டது எல்லாம் இருக்குது. ஸோ இதை தவிர நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த 9 laws அப்படிங்கிறத பற்றி சிறிது நேரம் அது என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த செல்லுலர் மேனுஃபேக்சரிங், இந்த கோல்ட்ராட்டினுடைய சிங்க்ரனஸ் அதெல்லாம் பண்ணி முடித்தோன்னாக்கா நமக்கு ஒரு விதமாக அந்த முன்னுரைங்கிறது முடியும். அதுக்கப்புறமா நம்ம ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற டாபிக்ஸையும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற டாபிக்ஸையும் நம்ம பார்க்கலாம்.
இது வந்து 9 laws in manufacturing அப்படின்னு இதை பற்றி கொஞ்சம் படிக்க போகிறோம். லாஸ் அப்படின்னாக்கா சட்டம்னு ஒரு மீனிங்கில் வரும். ஆனால் இதில் இந்த 9 லாஸுங்கிறது வந்து பெரிய பெரிய ஈக்குவேஷன்ஸ்லாம் கிடையாது. இதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும்னாக்கா ஆக்சியம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 9 லாஸ்ன்னு சொல்லப்படுறது. இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறது இந்த 9 லாஸும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லா இஸ் கால்ட் லிட்டில்ஸ் லா. அதில் என்ன சொல்லியிருக்கேன்னாக்கா WIP இஸ் ஈக்குவல் டு ப்ரொடக்ஷன் ரேட் இன்ட்டு த்ரூபுட் டைம் ஆர் இன்வென்ட்ரி இஸ் ஈக்குவல் டு த்ரூபுட் இன்ட்டு சைக்கிள் டைம். இவ்வளோ விஷயங்கள் சட்டுன்னு சொல்லிட்டோம் நம்ம. லிட்டில்ஸ் லாங்கிறது என்ன? லிட்டில் அப்படிங்கிறது ஒரு மனிதருடைய பெயர். இந்த இடத்துல அவர் வந்து கியூயிங் தியரி அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது. அந்த கியூயிங் தியரியில் ஒரு பர்டிகுலர் ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷனுக்கு லிட்டில்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு பேர். அவர் வந்து அந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு விளக்கம் கொடுத்ததுனால அந்த ஈக்குவேஷனுக்கு அவர் பேர் இருக்குது. அந்த கியூயிங் தியரியில் இருக்கிற லிட்டில்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இந்த மேனுஃபேக்சரிங்கில் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தான் இந்த ஃபஸ்ட் லா சொல்கிறது. அதனால் அதுக்கு லிட்டில்ஸ் லா அப்படின்னு பேர். ஒரிஜினலாக கியூயிங் தியரியில் இருக்கிற லிட்டில்ஸ் லா வந்து நீங்கள் நொட்டேஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா LS ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு WS அப்படின்னு இருக்கும். LSங்கிறது ஒரு கியூ நிற்கிறது, ஒரு வரிசை நிற்கிறது அப்படின்னாக்கா LSனால் லெங்த் ஆஃப் தி கியூ, எத்தனை பேர் அந்த சிஸ்டமில் இருக்காங்கங்கிற லெங்த். அதை தான் வந்து இங்கே இன்வென்ட்ரியாக காட்டுறோம், எவ்வளவு பொருட்கள் இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுறது. LS இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு WS. லாம்டாங்கிறது அந்த இடத்துல அரைவல் ரேட், எந்த ரேட்டில் உள்ளே வராங்க மக்கள் கியூக்குள்ளே. அதாவது 1 ஹவருக்கு 5 பேர் வராங்களா, 1 ஹவருக்கு 6 பேர் வராங்களா, எந்த ரேட்டில் வராங்க அப்படிங்கிறது தான் அங்கே வந்து LS இஸ் ஈக்குவல் டு லாம்டா. லாம்டாங்கிறது அரைவல் ரேட், இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் ரேட் அப்படின்னு கொடுத்துருக்கு. WS அப்படிங்கிறது டைம் இன் த சிஸ்டம். ஒரு க்யூவில் போகிறோம், எவ்வளோ டைம் ஆகும் தோராயமாக வெளியில் வர்றதுக்கு அப்படிங்கிறது பேர் WS. க்யூயிங் நீங்கள் படிக்கும்போது பார்ப்பீங்க, 2-3 உதாரணங்கள் ட்ரெடிஷ்னலாக கொடுப்பாங்க. ஒரு டாக்டரை போய் பார்க்கறது, இல்லை ஒரு முடி திருத்துபவர், ஹேர் ட்ரெஸ்ஸர் அங்கே போகிறது அப்படிங்கிறது தான் சாதாரணமாக உதாரணங்களாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம டாக்டரே எடுத்துக்கலாம், மருத்துவர் எடுத்துக்கலாம். முக்கியமான நீங்கள் அசம்ஷன் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு நம்ம வச்சுக்கணும். அப்படியே அப்பாயின்மெண்ட் இல்லாமல் டாக்டரை போய் பார்க்க போகிறோன்னு வச்சுக்கணும். அப்போ நம்ம போகும்போது என்ன ஆகும், எல்லாருமே வந்து அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வந்திருப்பாங்க. சில சமயம் கூட்டம் இருக்கும், சில சமயம் கூட்டம் இல்லாமல் இருக்கும். அதான் ஒரு கியூயிங் சிஸ்டம். நம்ம சொல்லுவோம், இந்த டாக்டர்கிட்ட போனால் கொஞ்சம் ரஷ் இருக்கும், ஒரு 5-6 பேர் எப்போவும் இருப்பாங்க, அதனால ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகும், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அந்த நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது பாருங்கள், 5-6 பேர் இருப்பாங்க, அதான் LS, எவ்வளோ பேர் இருப்பாங்கங்கிறது. ரேட், ஆமாம்ப்பா இந்த டாக்டருக்கு போனோன்னாக்கா ஆச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆள் வந்துடுவாங்க அப்படின்னா அரைவல் ரேட் 6 per hour, 5 per hour அப்படின்னு வரும். அந்த ரேட் வந்து பர் ஹவரில் கொடுப்போம். பேச்சுவாக்கில் நடைமுறையில் சொல்லும்போது 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஆள் வருவாங்கன்னு சொல்லலாம். அது ஆனால் மாற்றி சொல்லுவோம். வர்ற ரேட்டுன்னு சொல்லும்போது ஒரு டைமில் எவ்வளோ பேர் வராங்க, 1 ஹவரில் எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். WS வந்து அங்கே இருக்கிற டைம், ஆமாம் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுன்னு வரத்துக்கு ஒரு 1 ஹவர் ஆகிடும் அப்படின்னாக்கா அந்த WS வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம். இந்த ஐடியாவை தான் மேனுஃபேக்சரிங்கில் போட்டிருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங்கில் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது ஈக்குவேஷன் இங்கே கொண்டு வந்தோம்னாக்கா இன்வென்ட்ரி இஸ் ஈக்குவல் டு த்ரூபுட் இன்ட்டு சைக்கிள் டைம். எவ்வளோ சரக்கு இன்வென்ட்ரி, எவ்வளோ மனுஷங்க அங்கே இருக்காங்கன்னு சொல்கிறோம், இங்கே எவ்வளோ பொருட்கள் இருக்குது, இட் இஸ் ஈக்குவல் டு த்ரூபுட். ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ரேட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுற டைமையும் பெருக்கினா இது வரும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் லா சொல்கிறது. எனி இன்க்ரீஸ் இன் அவுட்புட் requires either increase in work in process inventory or reduction in cycle time. ஸோ த்ரூபுட் அதிகம் பண்ணணும்னாக்கா த்ரூபுட் இஸ் ஈக்குவல் டு இன்வென்ட்ரி பை சைக்கிள் டைம். ஸோ ஒர்க் இன் ப்ராசஸ் இன்வென்ட்ரி அதிகமாக இருந்ததுனாக்கா த்ரூபுட் அதிகமாகும், சைக்கிள் டைமை குறைச்சா த்ரூபுட் அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்கிறது. ஹியர் லாம்டா ரெப்ரசன்ட்ஸ் அவுட்புட் அண்ட் நாட் அரைவல். கியூயிங்கில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும், லாம்டா மியூன்னு 2 இருக்கும். லாம்டா வந்து அரைவல், மியூ வந்து சர்வீஸ் அப்படிம்பாங்க. இதில் வந்து லாம்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது.
செகண்ட் லாவுக்கு வந்தீங்கன்னாக்கா இன்னும் சிம்பிளாக இருக்கும் ஃபர்ஸ்ட் லாவை விட. மேட்டர் இஸ் கன்சர்வ்டு. டிஃபரன்ஸ் பிட்வீன் மெட்டீரியல் என்டரிங் அண்ட் மெட்டீரியல் லீவிங் இஸ் தி இன்வென்ட்ரி. applicable to the entire plant and all that comes in has to leave அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த கன்சர்வ்டுங்கிறத வந்து நம்ம நிறைய ஃபிசிக்ஸில் படிப்போம். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், அந்த மாதிரிலாம் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். அது ஐடியா வந்து என்னன்னாக்கா அதை க்ரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது, அது பாட்டுக்கு வரும் போகும். அதான் கன்சர்வேஷனுங்கிறது. அதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியில் மெட்டீரியல் உள்ளே வரும், மெட்டீரியல் வெளியில் போகும். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது இன்வென்ட்ரி, உள்ளே இருக்கிறது இன்வென்ட்ரி. வந்துட்டுருக்கும் போயின்ட்டுருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கும், ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கிறது பேர் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது செகண்ட் லாவில் சொல்கிறோம். ஆக இந்த 3 விஷயங்கள் இருக்கும்போது 3ஐயும் மெஷர் பண்ண வேண்டாம், 2 மெஷர் பண்ணால் போகிறோம், 3வது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது செகண்ட் லா. தேர்ட் லா வந்து இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய காமன் சென்ஸ் ஐடியா. ஏன்னா இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங்கில் பண்ணும்போது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஐடியாவில் சொல்லப்படுறது. லார்ஜர் த ஸ்கோப் லெஸ் ரிலையபிள் இஸ் த சிஸ்டம். ஜென்ரலாக ஸ்கோப், ஸ்கேல் அப்படின்னு 2 வார்த்தைகள் இருக்கும். ஸ்கேல் அப்படின்னாக்கா வால்யூம், ஸ்கோப்னா வெரைட்டின்னு ஒரு சாதாரணமாக ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இது ஸ்கேலுக்கும் பொருந்தும். இப்போ சிஸ்டமை பெருசாக ஆக அது நிறைய வேலைகள் செய்ய செய்ய அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் குறையும், அதோட ரிலையபிலிட்டி வந்து கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது தேர்ட் லா சொல்கிறது. இப்போ வந்து ஒரு விஷயத்தை 2 பேர் பண்ணுறாங்க அப்படின்றது 3 பேர் பண்ணுறாங்க, 5 பேர் சேர்ந்து பண்ணணுங்கும் போதே நமக்கு தெரியும் 5 பேர் பண்ணணுமா, ஸோ கொஞ்சம் குறைஞ்சிரும், ரிலையபிலிட்டி கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்கிறது. ஆஸ் வி ஆட் மோர் மெஷின்ஸ் ஃபார் த சேம் சிஸ்டம் அவைலபிலிட்டி, இண்டிவிஜுவல் ரிலையபிலிட்டிஸ் பிகம் லார்ஜர். இப்போ ஒரு மெஷின் 90% ரிலையபிலிட்டியில் இருக்குது. ஒரு இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறது. இன்னொரு மெஷினும் 90%ல் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனாக்கா மல்டிப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்க, 0.81 அப்படின்னு வரும். 0.9 × 0.9 0.81 வரும். 3வது வந்துடுச்சுனாக்கா 0.729 ஆகிடும். இப்போ இதே அந்த 3ல் 0.8 வேணும்னாக்கா இண்டிவிஜுவலாக 0.9ன்றது 0.95 கிட்ட வரணும். அப்போ தான் 0.81 கிடைக்கும். ஆக சிஸ்டம் பெருசாக ஆக அதோட ரிலையபிலிட்டி குறையும். பழைய ரிலையபிலிட்டி தேவை அப்படின்னாக்க எல்லாருமே இன்னும் அதிகம் வேலை செய்யணும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சாதாரணமாக நம்ம வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் வி ட்ரை டு ஸ்கேல் இட் அப். அடுத்த தடவை இதை விட இன்னும் அதிகம் பண்ணலாம், இன்னும் நிறையா பண்ண முடியும். பண்ணுறதுல தப்பு இல்லை, ஆனால் அதை செய்யும்போது நம்ம புரிஞ்சுக்கணும். பெருசாக்க ஆக்க ஒரு பொருளை நம்ம வந்து அதிகம் வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைப்போம், ஒரு பொருள் பெருசாக ஆக இன்னும் நிறையா பேர் வேலை செய்ய வரப்போகிறாங்க, அதனால வேலை குறையும் அப்படின்னு நினைப்போம். அது இல்லை, வேலை வந்து அதிகம்தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த லா மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஐடியாவில் சொல்லப்படுறது. 4th லா பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் டிகே. டிகேன்னா தமிழில் வந்து அழுகுதல், அழுகி போகிறது பேர் டிகேன்னு பேர். இந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்து அழுகி போகிறதுங்கிற அர்த்தம் இல்லை. இப்போ வந்து ஒரு பழம் அழுகி போய் விட்டதுன்னு சொன்னோன்னாக்கா அதை சாப்பிட மாட்டோம், அது நமக்கு தெரியும், அழுகினதை சாப்பிட மாட்டோம். முக்கியமாக வந்து இந்த இடத்துல டிகேங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து அதனுடைய உபயோகம் குறைகிறது அப்படிங்கிற மீனிங்கில் இந்த ஆங்கில வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்படுறது. அழுகி போகிறதுங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கக்கூடாது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் காலம் ஆக ஆக அதனுடைய உபயோகம் குறைந்துவிடும், அதனுடைய எபிலிட்டியும் குறைந்துவிடும். முன்னாடி இருந்த அளவு எபிலிட்டி அதில் இருக்காது அப்படிங்கிறத சொல்லும். இது வந்து மெஷின்ஸுக்கு ரொம்ப முக்கியம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். புதுசாக ஒரு கார் இருக்குது, ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குது. 10 வருஷம் ஆன ஒரு கார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எது நல்லா வேலை செய்யும்? புதுசாக இருக்கிறது தான் வேலை செய்யும். 10 வருஷம் ஆன கார் வேலை செய்யும், ஆனால் அந்த புது கார் செய்கிற அளவுக்கு அது இருக்காது. ஒரு சான்ஸ் அதில் எங்கேயானு பிரேக் டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. ஏதோ காரணத்தினால ஒரு பஞ்சர் ஆகிடும். அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகரிக்கும் எப்போது? வயது ஆக ஆக. அதனால் அதோட உபயோகம் அப்படிங்கிறது குறையும். பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் டிட்டீரியரேட் வித் டைம்.
காலம் ஆக ஆக மெஷின்ஸினுடைய பர்ஃபார்மன்சஸ் குறையும். இது வந்து நியூவர் அண்ட் ஃப்ளெக்சிபிள் மெஷின்ஸ் ஆல்சோ, அந்த மாதிரி மெஷின்களுக்கு கூட இது வந்து குறையும். இப்போ வந்து நம்ம 9 லாவில் 4 லா பார்த்துருக்கோம். இதெல்லாம் லானா பெரிய ஈக்குவேஷனோ பெரிய இதுவோ இல்லை, சின்ன சின்ன ஆக்சியம்ஸ், சின்ன சின்ன பிரின்சிபிள்ஸ். இதை புரிஞ்சுக்கணும். எப்படி வந்து நம்ம நடைமுறையில் நமக்கு தெரியும், ஒரு யங்காக ஒரு சிறுவன் இருக்கிறாரு, ஒரு வயதானவர் இருக்கார், 2 பேரும் சேர்ந்து நடந்து போனோம் அப்படின்னாக்கா கையை பிடித்து கொண்டே போகிறார்கள்னு வச்சுண்டா கூட அந்த சிறுவர் ஓடுற ஓட்டத்துக்கு இந்த பெரியவரால் ஓட முடியாது. ஸோ அவங்களுடைய சேர்ந்து போகிற ஸ்பீடு வந்து குறையும். அதை தான் இங்கே சொல்ல வரும். அதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியில் புது மெஷின்ஸ் நிறையா இருக்குது, பழைய மெஷின்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா பழைய மெஷினால் புது மெஷின் அளவுக்கு வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆப்ஜெக்ட்ஸ் டிகே அப்படிங்கிறது 4th லா. இந்த மாதிரி ஒரு 4 லாஸை இப்போ பார்த்துருக்கோம். மீதி இருக்கிற லாஸை வந்து அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். நன்றி.